அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஈகை என்ற சொல்லை பார்ப்போம். அதற்கு முன்பு நமது அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளாகி இன்று அவருடைய கருத்துக்களை அவர் எழுதிய நூல் அக்னி சிறகுகள் சுயசரிதம் என்ற அந்த நூலிலிருந்து ஒரு கருத்தினை பகிர்ந்து கொள்வோம். அவர் இரண்டு வழிமுறைகளை கூறுகிறார், பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று. முதலாவதாக, உங்களுடைய கல்வியையும் திறமைகளையும் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கல்வியையும் திறமையையும் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவாற்றல் தான் நிதர்சனமான நிலையான சொத்து. உங்களுடைய அறிவாற்றல் தான் நிதர்சனமான நிலையான சொத்து. அந்த அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளும் போது நாம் ஓரளவுக்கு சுதந்திர மனிதராக நாம் திகழ முடியும் என்கிறார். அதே போல் தன்னை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் அந்தந்த தருணத்திலேயே அறிந்து கொண்டிருக்கும் ஒரு தலைவரால் தான் தமது அணியை சுதந்திரமாக வழிநடத்த முடியும். அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை அறிந்து கொண்டு அதன் தக்கபடி செயல்படுத்தினால்தான் நமது செயல்பாடுகள் மிகவும் திறம்பட இருக்கும் என்று கூறி அந்த இரு கருத்தினை பகிர்ந்து கொள்கிறார். அதே போல வளர்ச்சியில் தவறுகள் தவிர்க்க முடியாதது. இது அனைத்து மனித இனம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வளர்ச்சியில் தவறுகள் தவிர்க்க முடியாதது. ஒவ்வொரு நாளும் தவறுகள் நிகழ்கின்றன. நவீனப்படுத்திக் கொள்வதற்கும் தர மேம்பாட்டிற்கும் முன்னேற்றத்திற்கும் தவறுகள் பயன்படுகின்றன. இந்த தவறுகள் ஏற்படுவது என்பதனை நாம் ஒரு படிக்கல்லாக எடுத்துக்கொண்டு அந்த தவறிலிருந்து நாம் மேலும் திறம்பட செய்வோம். அனைத்து பொருட்களின் தரத்தினை மேம்படுத்துவதற்குண்டான திறத்தினை நாம் மேம்படுத்திக் கொள்ளும் இந்த அவருடைய நாளில் நாம் உறுதியிட்டு இது போன்ற கருத்துக்களை தவறுகள் ஏற்பட்டால் நாம் அந்த தவறுகளிலிருந்து நல்ல ஒரு அறிவாற்றலை பெற்று நல்ல முறையில் அடுத்த தடவை செயலாற்றுவோம் என்று கூறி நமது நடந்து கொள்ளும் முறையில் திறமைகளை அன்றாடம் கவனிக்கப்பட வேண்டும். அந்த கவனித்தல் தான் நமது வெற்றிக்கு மிகவும் நெருக்கமான பிணைப்பாக இருக்கும். நம்மாலும் அடையாளம் காண முடிந்து அதையெல்லாம் ஒன்றிணைத்து சொல்லிலும் செயலிலும் ஒரு செயல் திட்டத்தை வகுத்துக் கொள்ள முடியும் என்ற அந்த கருத்தினை கொண்டு அவருடைய அக்னி சிறகுகள் என்ற இந்த சுயசரிதம் நாம் ஒரே இரு சொல்லில் கூட வேண்டுமென்றால் செயலாகு செயலாக்கு, செயலாகு செயலாக்கு. செயலாகு என்பது நமது திறமையை வளர்த்துக் கொள்வது, செயலாக்கு என்பது அந்த திறமையை வளர்த்துக் கொள்வதை வெளிப்படுத்துவது. இந்த கருத்தினை கூறி நாம் இன்று ஈகை என்ற சொல்லை பார்ப்போம். இந்த ஈகை இதுவரையில் ஈ என்று இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த ஈ என்ற சொல் ஈ கை என்ற இரு எழுத்தில் இருந்து இந்த ஈ என்ற உயிர் எழுத்திலிருந்து கை என்ற உரிமை அந்த எழுத்திலிருந்தும் வந்தது. அந்த எழுத்துக்களின் ஈகை என்ற சொல் எவ்வாறு அமைந்தது என்பதை பார்ப்போம். ஈ கை இரு எழுத்துக்களும் சேர்ந்து ஈகை என்பது. ஈகை என்பது நாம் ஒருவருடைய தேவையை அறிந்து கொடுப்பதாகும். ஒவ்வொரு மனிதர்களின் தேவையை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதனை அறிந்து கொடுப்பதாகும். அதைத்தான் ஈகை எனப்படுவது என்று நமது முன்னோர்கள் வகுத்துள்ளனர். தேவையை அறிந்து கொடுப்பது கொடையாகும். என்ன மற்றவர்களுக்கு தேவை என அறிந்து அவர்களுக்கு வழங்குவது கொடையாகும். தேவையை நாம் அறிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு தக்கவாறு கொடுக்க முடியும். ஈ என்ற தனித்து நின்ற ஒரு பொருளாக அமையும் சொல் வை என்று பொருள்படும். ஈ என்று சிறு அந்த பூச்சியை கூறுவோம். அதே போல ஒரு வை என்ற பொருளும் உண்டு. ஈகை என்பது நம் கையில் கொடுப்பதாகும். எந்த விதமான கைமாறு கருதாமல் மற்றவர்களுக்கு வழங்குவதே ஈகை என்று நாம் பொருள்படுவோம், அறிவோம். இதை பற்றி தொல்காப்பியத்தில்
926 சொல்லதிகாரம் 438 எச்சவியல் சில மரபு வகை என்ற அந்த தொல்காப்பியத்தில் இந்த ஈகை பற்றி அந்த ஈ என்ற சொல்லினை கூறியுள்ளார். ஈ தா கொடு என கிளக்கும் மூன்றும் இரவின் கிளவியாக உடைய. ஈ என்பது மனம் உவந்து கொடுப்பதால், ஈதல் என்பது மனம் உவந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிக ஒன்று கொடுப்பதால். இதை சாலமன் பாப்பை அவர்கள் புறநானூற்றில் 177வது புறநானூற்றில் அவர் தொகுத்த 177 204வது புறநானூற்றில் பிறரிடம் ஒன்று கேட்பது இழிவானது என்று அந்த புறநானூற்றில் கூறியுள்ளார். அவற்றில் ஈயன இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று என்று கூறியுள்ளார். அவ்வாறு கூறுவதும் ஏழை எனக்கு ஏதேனும் ஈவாயாக என்று ஏழை கேட்பது மிகவும் இழிவானது என்கிறார். அதற்கு மாறாக அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி மறுப்பது அதைவிட இழிவானது. ஒருவன் கேட்பதற்கு முன்னே அவனுக்கு உள்ளத்தால் முகமந்து பணிந்து கொடுப்பதே கொடுப்பவனுக்கு உயர்ந்தது. இது கேட்பதற்கு முன்பே கொடுக்கப்பட வேண்டும். அந்த அவ்வாறு கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மறுப்பது கொடுத்ததை விட உயர்ந்தது. ஸோ இது பிறரிடம் ஒன்று கேட்பது இழிவானது என்ற அந்த கூற்றை விட பிறரிடம் ஏழையாக இருந்தும் பிறரிடம் சொல்லி அவர் கொடுக்கும் போதும் அதை வேண்டாம் ஏற்றுக்கொள்ள மறுப்பது கொடுத்ததை விட உயர்வானது என்று கூறுகிறார். அந்த புறநானூற்று பாடல் 177 என்ற அவர் தொகுப்பதில் 207 பழைய பதிப்பினர் பிறரிடம் ஒன்று கேட்பது இழிவானது என்ற தலைப்பு. இதே போலதான் புறநானூற்று 99 ஈகையம் கிளர்கால் என்ற பாடல் உன் புகழ் பாட அறியது என்று அந்த ஔவையாரும் அதியமான் நெடுமானஞ்சி ஆட்சி புரிந்ததை பாராட்டி பாடுகிறார். பெருங்கடலாய் விருந்திருக்கும் அன்பான இதயம் கள்ளமிலா நேசம் நல்லெண்ணம் உடைய உள்ளம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடும் ஈரம் சுரக்கும் மனம் பகிர்ந்து அளிக்கும் பாசம் தொண்டு செய்யும் குணம் இவை அனைத்தும் ஒருங்கே இணைந்திருப்பதே கொடையனும் பண்பாகும். பண்பு கொடையனும் பண்பு ஈகை என்ற சொல்லிற்காக கொடையனும் பண்பு பெருங்கடலாய் விருந்திருக்கும் அன்பான இதயம் கள்ளமிலா நேசம் நல்லெண்ணம் உடைய உள்ளம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடும் ஈரம் சுரக்கும் மனம் பகிர்ந்து அளிக்கும் பாசம் தொண்டு செய்யும் குணம் இவை அனைத்தும் ஒருங்கே இணைந்திருப்பதே கொடையனும் பண்பாகும். இந்த கூற்றினை கூறி இந்த ஈகை என்ற சொல்லுக்கு கொடை என்ற சொல் மிகவும் பொருத்தமாக இருக்கும். வாழ்வு என்று மலரும். நாம் கருணை எனும் குணத்தால் கண்கள் பணிக்கும் மாண்பால் வாழ்வு வளப்படும் எண்ணத்தால் நேயம் சுரக்கும் ஈரத்தால் வயப்படும் ஈகையே. இந்த ஈகையே என்ற சொல் கருணை எனும் குணத்தால் கண்கள் பணிக்கும் மாண்பால் வாழ்வு வளப்படும். அந்த கருணை உண்டாகும் போது நமது கண்கள் நம்மை அறியாமலே பணிக்கும். அந்த பணிக்கும் மாண்பால் வாழ்வு வளப்படும் எண்ணத்தால் நேயம் சுரக்கும். அது மற்றவர்களிடம் உள்ள நேயம் சுரக்கும் ஈரத்தால் வயப்படும் ஈகை என்ற அந்த கூற்றிற்காக வாழ்வு என்று மலரும் என்று கூறலாம். மண்ணில் ஈகை எனும் பண்பு உள்ளவரை குறைவிலா வாழ்வு என்றும் மலரும். மண்ணில் ஈகை எனும் பண்பு உள்ளவரை குறைவிலா வாழ்வு என்று மலரும். வறியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பு நீரது உரைத்தது. நமக்கு வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுப்பதே ஈகை. மற்ற எல்லாம் குறி பார்த்து நம்ம திரும்பி நமக்கு குறி எதிர்ப்பு நீரது உரைத்து என்று அந்த எதிர்பார்த்து கொடுப்பதற்குண்டான செயலை கூறுகிறார். ஈகை என்பது வறியவர்களுக்கு பதில் உதவி எதிர்பாராது கொடுக்கும் சிறு உதவியை ஈகை என கொள்கிறோம். பிறரின் நலன் பேணுவதை மனித இனம் என்பது பிறரின் நலன் பேணுவதை அந்த மனித பண்புக்கு இலக்கணமாக இருப்பது ஈகை. பிறருக்கு நலன் என்ன வகையில் நாம் நலன் பெற முடியும் என்ற அந்த கருத்தினை கொண்டால்தான் அவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்க முடியும், எவ்வாறு அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற அந்த நோக்கில் இருந்தால்தான் நமது வாழ்வு நல்ல பண்பு உடையதாக சிறப்புடையதாக
பிறருக்கு நலன் தருவதை நமது மனித பண்பாக கொள்ள வேண்டும். இந்த ஈகை குணத்திற்கு மூவேந்தர்கள் முதல் கடையலை வள்ளல்கள் வரை பல ஆட்சியாளர்களை குறிப்பிட முடியும். இன்று வரை உள்ள ஆட்சியாளர்களை பல ஆட்சியாளர்களை குறிப்பிட முடியும். இந்த மனிதன் கொண்ட அந்த பண்புகளுடன் பண்புகளோடு பிறருக்கு உதவி மனிதர்கள் குணம் மாறாமல் என்றும் இருந்து வருவோம். என்றும் எந்த நாளிலும் இந்த பல இயற்கை பேரிடர்கள், இந்த இன்று கொரோனா போல குஜராத் நிலநடுக்கம், பெருவெள்ளம், சுனாமி, வெள்ளம் போன்ற பல இயற்கை இடர்பாடுகள் நம் சாதாரண வாழ்க்கையை தொடர்ந்து நடைபெறும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு இயற்கை பேரிடர்களை மற்றவர்களுக்கு உதவுவது நாம் முன்னணியாக இருக்க வேண்டும். அவ்வாறு உதவுவது நமது வரலாற்றுக்கு என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி, ஒரு சொல் பல பொருட்களை குறிக்கும். இந்த ஈகை என்ற சொல்லில் ஈகை என்ற ஒரு சொல் பல பொருள்களை குறிக்கும். பல பொருள்களும் ஒரு சொல்லை குறிப்பதும் உண்டு. இந்த அதிதானம் என்பர், இடும் கை என்பர், பேச்சலின் மனம் வந்து கொடுக்கப்படும் என்பர், பொருள் உதவி கொடை என்று சொல்லுவர். இவையெல்லாம் நமது கொடுத்தல் தன்மைக்கு உள்ளது. ஈதல் என்பது கொடுத்தல், ஈகை என்பது கொடுக்கும் உள்ளம். அத்தகைய ஈதல் உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் பாரதியார் கூறுகிறார். உதவி செய்வன் நல்ல குணமுடையவன். உதவி செய்வன் என்றும் நல்ல குணமுடையவனாக இருப்பான். ஈகை என்பது மனிதனுடன் நற்பண்புகளில் ஒன்று. வள்ளுவர் குடிமைப் பகுதியில் நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகையென்ப வாய்மை குடிக்கு என்று கூறுகிறார். நாட்டில் நல்ல மக்களாக இருப்பதற்கு ஈகை திறன் ஒரு முக்கிய பண்பாகும். அதேபோல் இறைமாட்சி என்ற அரசியல் அதிகாரத்தில் அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேண்டிய இயல்பு என்றார். அந்த காலத்தில் வேந்தர், இந்த காலத்தில் எந்த அரசு இயல்பாளர்கள் தனது பணியினை அஞ்சாமல் ஈகை குணத்துடன் அறிவுடனும் ஊக்கத்துடன் நற்பண்பும் குணத்துடன் செயல்படுவதும் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இது அரசு இயல்பாக நடப்பதற்கும் நிர்வாக பொறுப்புடன் செயல்படுவதற்கும் இது ஒரு மிக்க திறமையான ஒரு செயலாக இருக்கும். அந்த திறனை ஈகை திறன் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார். தான் வறியவன் என்னும் துன்பச் சொல்வதற்கு முன்னால் அவனுக்கு உதவி செய்வதுதான் நல்ல குணமுடையவன் என்கிறது வள்ளுவன். இது ஆட்சியாளர்களுக்கு பொருத்தும், தனி மனிதர் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். அவன் தான் துன்பப்படுகிறோம் என்ற அந்த சொல்லை கேட்பதற்கு முன் உதவி செய்வது ஒரு நலம் பயக்கும் விளையக்கூடிய செயலாகும். தமிழர்கள் இதே போல்தான் இருந்தார்கள். அதே அந்த இலக்கியங்கள், நமது இலக்கியங்களும் அதைத்தான் நமக்கு பகிர்ந்து கொண்டு உள்ளன. நமது அன்றாட வாழ்வில் நடைமுறைக்கு ஏற்ற வகையில் செய்யக்கூடிய செயல் எதை செய்தாலும் அது அறை செய்தாலும் தினமும் நாம் செய்யக்கூடிய செயல் எந்த செயலாக அது நல்ல செயலாக மனிதர்களுக்கு பயன்படும் போது அதுவும் அறம் எனப்படும். அறம் என்றால் தொண்டு, தூய்மை என்பது பொருளாகும். இந்த தொண்டை எக்காரணம் கொண்டும் சுயநலம் கருதாமல் பொது நலம் கருதியே செய்ய வேண்டும். இந்த பொது நலம் என்பது பொது என்ற சொல்லை நாம் பொறுப்புள்ள துணையாக என்றும் கொள்வோம். இதை வலியுறுத்தி அறம் செய்ய விரும்புகின்ற ஔவையாரும் பாடியுள்ளனர். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க என்று வள்ளுவரும் கூறியுள்ளார். தமிழர் அறத்தில் சிறந்த ஈகையே. இந்த அற செயல்பாடுகள் மிகவும் சிறந்தது ஈகை குணம். இந்த ஈகை குணத்தை இன்னாருக்கு எண்ணாது என்னோடும் சூடாது வல்லாங்கு வாழ்வும் எண்ணாது நீயும் எல்லோருக்கும் கொடுமதி மனைநிலை ஓயோ. புறநானூறு இந்த பாடலில் அந்த விளக்கம் உள்ளது. அறம் எல்லோருக்கும் கொடு, எல்லோருக்கும் கொடும். அறம் அறத்திற்காக செய்யப்படும். ஈகை ஈரை உள்ளத்துடன் ஈகைக்காக செய்யப்படுவதாகும். எதை கொடுக்கிறாயோ அதை பெறுவோம் என்பது ஒரு தத்துவம். எதை கொடுக்கிறோமோ அந்த அதையே பெறுவோம் என்பது நமது பாரதியார் ஈகைத்திறனோடு ஒப்பிட்டு கூறுகிறார். இந்த தொகுதியுடன் நமது பதிவினை அன்பே அனைத்தும் ஆற்றலை ஆறுதலுடன் ஆக்கும். இயலும் இயல்புடன் ஈர்ப்பு விசையுடன் ஈகை திறன் அழியும். நம்மால் கொடுக்கப்படும் அந்த ஈர்ப்பு விசையுடன் ஈகை திறன் அழியும் என்று கூறி, எல்லோருக்கும் கொடுப்பதில்தான் நிறைவு பெறுகிறேன்.
நிறைவுடன் கொடுக்கிறேன் என்ற அந்த நல்ல உள்ளத்துடன் என்றும் இருப்போம். கொடுப்பதில் தான் நிறைவு பெறுகிறேன், நான் கொடுப்பதில் தான் நிறைவு பெறுகிறேன், நிறைவுடன் கொடுக்கிறேன் என்ற நம் நல்ல உள்ளத்துடன் என்றும் இருப்போம் என்று கூறி செயலாக்கு என்ற அப்துல் கலாம் அவர்கள் கூற்றினையும் கூறி, அவருடைய செயலாக்கத்திற்குண்டான பணியினையும் கூறி, இந்த இன்றைய ஈகை என்ற சொல்லினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.